உங்களோட நான் பேசுற ஒரு காரியம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது. ட்ரீம் இருக்கா இல்லையா? ஆனா நீங்க பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுடைய கனவு எவ்வளவுதான் நீ ட்ரீம் பண்ணாலும் அது ஒரு சின்ன கடுகளவு தான் வருது. ஆண்டவர் வச்சிருக்கிற ட்ரீம் வரப்போல தான் தெரியுது. அடடடா, நம்முடைய பெரிய ட்ரீம் எவ்வளவு சைஸ்ல இருக்கு? ஒரு சின்ன கல் மாதிரி இருக்குது, இவ்வளோண்டா தான் இருக்குது, மண் அளவு தான் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காமன் திங் என்ன தெரியுமா? என்ன அந்த ஆண்டவருடைய ட்ரீம் வரும் பொழுது எதுக்காக அந்த ட்ரீம் வருது? நம்முடைய குட்டி ட்ரீம் சைடில் வைங்க. ஆண்டவருடைய பெரிய ட்ரீம் வர போல அந்த நபர் தன்னை ரிஃப்ளெக்ட் பண்றவராக ஆண்டவர் நியமிக்கிறார். ரிஃப்ளெக்ட்னா பிரதிபலிக்கிறது. ஆண்டவரை இந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறதுக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? உன்னை கண்டவர்கள் கர்த்தருடைய மகத்துவத்தையும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பசி என்ன தெரியுமா? ஒரு வாழ்க்கை, God must be revealed through me. அந்த பிளான் வர போல ரிவீல் ஆகும். கரெக்ட் இல்லையா? இப்போ இந்த பாதையில போக போல 3 காரியங்க. இதுக்கு நீங்க ரெடியா இல்லைன்னா ஆண்டோடைய சித்தத்திலிருந்து ஓடிடுவாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே, I will stand for you even if it's necessary. I have to stand alone. I will still stand for you. புரிஞ்சிச்சா நான் என்ன சொன்னேன்னு? ஆண்டவரே, நான் உங்களுக்காக நான் நிற்கிறேன். ஒருவேளை தனிமையாக தான் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டா கூட இருந்தாலும் உங்களுக்கு நான் நிற்கிறேன் சொல்ல முடியுமா? இங்கே தான் the rubber meets the road. தனிமையாக எல்லாரும் கைவிட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டருக்குள்ள வந்த உடனே எனக்கு மனசு ரொம்ப சோர்வாச்சு. சில கிறிஸ்தவங்கள்லாம் பார்க்க போல, ஏன்னா என் கூட இருந்த அந்த கடவுளை அறியாமல் மோசமான இருந்த ஜனங்களை கம்பேர் பண்ண போல, இவங்க ஏன்டா எப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஒரு பெரிய குழப்பம். அவங்களே மேலு போலையா, இவங்க எப்படி இருக்கிறானுங்க? அப்போ நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, பரவாயில்ல, இவங்க யாரும் எனக்கு மறிக்கல, நீங்கள் தான் மறிச்சிங்க. யாருமே கூட நிற்காட்டாலும் பரவாயில்ல, கடைசி பிறந்தும் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் ஓடுற ஆண்டவர், நீங்கள் எனக்காக செஞ்சது நிமித்தம். இது கூட்டணியாக ஓடுற காரியம் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் மேலே இருக்கிற பாரம், பாசம். இன்னைக்கு நான் உனக்கு கேட்குறேன்யா, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் மேலே இருக்கிற பசி, ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு பேஷன் என்னவா இருக்குது? இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்டியானிட்டி வேற மாதிரி இருக்குது, ரொம்ப குழப்பமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதான் சொல்றார், எனக்காக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? பவுல் சொல்றார், திமோத்திக்கு எழுதிட்டு பேச போல, அவனுடைய சுய வகுத்து பொழைப்புக்காக தான் ஓடுறான் ஒழிய எவனும் ஆண்டவருடைய காரியமாக இல்லை. வருத்தத்தோட சொல்றாரு, எவ்ரிபடி இஸ் ஒன்லி பாதர் அபவுட் தேர் பெல்லி, வயிற்று பொழைப்பு. ஆனா உண்மையாக இந்த ஜனத்துடைய நிலைமைக்காக, இந்த ஜனங்கள் கட்டப்படணும், ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படணுன்ற ஒரு பாரம் இல்லையப்பா அப்படின்னு எழுதுறாரு. நீங்க பைபிள்ல பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு தனிமையாக நான் நின்றாலும் நான் உங்களுக்கு நிற்கிற ஆண்டவரை அப்படின்னு சொல்ல முடிஞ்சவங்க தான் இந்த பாதையில போக முடியும். இல்லைன்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள ஈஸியாக இழுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் பர்சனா இருக்கணும். கவுண்டர் ட்ரெண்ட் பர்சனா இருக்கணும்னா ஆண்டவருக்காக நான் நிற்க போறேன்னு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மீன் எடுத்து பாருங்க. அந்த மீன் எதிர ஒரு வெள்ளம் போல தண்ணி வந்தாலும் அது நீந்தி போகுது. செத்து போன மீன் அடிச்சு போயிட்டு இருக்கும். ஆனா உயிருள்ள மீன் தான் என்ன பண்ணுது? அது நேர பாஞ்சிட்டு அது போக வேண்டியது போயிட்டே இருக்கும். இன்னைக்கு எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் நான் நிற்க போறேன் என் தேவனுக்காக, என் விசுவாசத்துக்கு. உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் என்ன? அல்டிமேட் ட்ரீம் என்ன? ஆண்டவரை வெளியப்படுத்தணும், ஆண்டவருடைய வசனம் கேட்கணும், ஜனங்க தொடப்படணும், மாற்றப்படணும். குருட்டாட்டமாக இருக்கிறாங்க, அவங்கள வழி தப்பி போய் அநேகர் தவறான வதையில நடத்துறாங்க, இருள கொண்டு போறாங்க. இவர்களுக்கு ஒளி, சத்தியம், ஆண்டவர் பேசும் தேவனை தெரிந்து கொள்ளணுமே. இந்த பாரம் நமக்கு இருக்கா? இன்னைக்கு பெரிய மற்ற பாரங்கள் விட்டது. ஆனா உங்க வாழ்க்கையில உங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணுமே. அப்படி சொல்லும் பொழுது கஷ்டங்கள் வரும், அப்போ வரும் பொழுது எதிர்ப்புகள் வரும். அப்படி சொல்லும் பொழுது ஜனங்கள் பிரச்சனைகள் வராம இருக்குமா? வரதான் செய்யும். என்ன வந்தாலும் நான் நிக்கணும்னு நிக்கிறவங்க தான் இன்னைக்கு மிஷினரிஸா இருக்கிறாங்க. நார்த்ல கூட தெரியுமா உங்களுக்கு? மிஷினரிஸுக்கு வேற தரம்,
பிலீவர்ஸுக்கு ஒரு தரம், பாஸ்டருக்கு ஒரு தரம், எவாஞ்சலிஸ்டுக்கு ஒரு தரம்லாம் கிடையாது. எல்லாம் சமமா இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்ப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நம்ம சொகுசாக இருக்கிறோம். ஆனா நமக்கும் ஒரு நாள், இன்னைக்கு சொல்றேன் எழுதிங்க, நெருக்கம் வரும். அழகா சொல்றேன் உங்களுக்கு, நெருக்கம்னு அது ஆழமா மற்ற காரியம்லாம் இருக்கும், பயந்துராதுங்க. நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அந்த சூழ்நிலையில இருளின் மத்தியில வெளிச்சம் வீசுறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும்னு சொல்றது தான் ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு என்று சொல்றேன். கேளுங்க. கார் இருள் சூழும், டார்க்னஸ் வில் கம், பட் ஆண்டவர் சொல்ற பயப்படாத. இருள் சூழும்டா, பயப்படாத, ஆனா என் மகிமை உன் மேல உதிக்குன்றார். அதான் நற்செய்தி. நல்ல செய்தினா எவ்வளவு இருட்டானாலும் ஸ்தோத்திரம் சார். இருட்டாக ஆக தான் நட்சத்திரம் தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்ப தெரியும்? மத்தியானத்துல தெரியாது, இருள் மத்தியில தான். அப்போ இருள் மத்தியில நான் தெரியணும்னா உன்கிட்ட தில்லு வேணும். என்ன வேணும்? லபோதிபோன்னு கத்துறது இல்ல, தில்லு வேணும். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் வந்தவன என்ன வரும்? தைரியம் வரும்னு சொல்லியிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன வரும்? When the anointing of God comes on you, you will have boldness. ஆனா வெளிப்படுத்துறது சொல்லுது, கோழைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரை மறுதலிச்சிருவாங்க. கோழைகள் என்ன பண்ணுவாங்க? finished. ஆனா ஆண்டவர் சொல்றார், கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ரட்சிக்கப்படுவான்றார். ஆண்டவருக்காக நிற்கணும். இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவருக்காக நிற்கணும்னா நீங்க ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறீங்க, வெக்கப்படாதுங்க. ஆண்டவரை பற்றி, ஐயா அவன் நம்மளை லூசுன்னு நினைச்சா நினைக்கட்டும், சொல்ல வேண்டியது நம்ம கடமை, சொல்லணும். அவங்க எதுவும் தப்பா நினைப்பாங்கன்னு எப்படியா தப்பா நினைக்க முடியும்? நீங்க செய்யறது தாங்க ரீசன் பண்றதுக்கு ஆண்டவர் அறிவு கொடுப்பாரு. இன்னைக்கு வெளியூர்ல எல்லாம் இல்லைங்க சொன்னா எல்லாம் தப்பா ஏதாவது ஆயிடும், அதனால அப்படி வாயை கட்டுறதுக்கு தான் நிறைய சட்டங்களும் காரியங்களும் நடக்கும், ஜனங்களும் மாறுவாங்க. நம்ம வாயை கட்டிட்டா செத்துட்டோன்னு அர்த்தம். வாயை மட்டும் கட்ட விடக்கூடாது. பேசுறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்துக்கிறாங்க அந்த காலத்துல. இவங்க வாங்கி கொடுத்தாங்களோ வாங்கி கொடுக்கலையோ, அப்போஸ்தலர்ல எழுதி இருக்குது. அப்பமே கூப்பிட்டு சொன்னாங்க பேதுரு இவங்க சீசர்களை, நீ இயேசுன்னு பேர் மட்டும் பயன்படுத்தாத, நீ கடவுள்னு வேணா சொல்லிக்கோ. அவங்க சொல்றாங்க, அதை எப்படி நாங்க நிறுத்த முடியும்? நீ செய்யறதை செஞ்சுக்கோ, ஆனா நாங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு இறுதியம் இருக்க போகுதுன்னு தெரியல. உன் வாழ்க்கையில ஒரு தரமாக ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா என் இயேசுவை பற்றி நான் சொல்லணும் சார், சொல்லி தான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. அநேக சாட்சிகள் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பெரிய பெரிய ஆட்கள் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்காங்க, தெரியுமா? ஆனா ஞானமா சவாலாக இயேசுவை பற்றி சொல்றாங்க, ஐ பிலீவ் இன் ஜீசஸ். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த இயேசுவை குறித்து தைரியமா அறிக்கையிட்டா, நானும் பரலோக ராஜ்யத்துல பிதாவு முன்னால உன்னை அறிக்கையிடுவேன். என்ன நீ அறிக்கையிடலன்னா நானும் மறுதளிப்பேன்றார் ஆண்டவர், மறந்துடுவேன்றார். சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மேக் அ டிசிஷன். கஷ்டங்கள் வரும், நான் நிற்கிறேன் ஆண்டவருக்கு. லோன்லி, என்னது? ஈவன் இஃப் இட்ஸ் கோயிங் டு பி லோன்லி, ஐ வில் டேக் அ ஸ்டாண்ட். ரெண்டாவது காரியம் சொல்றேன் கேளுங்க. என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஐ வில் டேக் அ ஸ்டாண்ட். நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நம்ம சொல்றதெல்லாமே திருப்பி சொல்ல போறாங்க. இன்னைக்கு நான் சொல்றதை எழுதிங்க. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க தான் ஆன்டி சோஷியல்னு சூழ்நிலையை மாத்திடுவாங்க. ஏன்னா இந்த பைபிள் சொல்லுகிறது தான் நான் சொல்றேன். நான் போய் எங்கேயும் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு வரல. வசனம் சொல்லுகிறது சில பாவம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இது சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு விரோதம்ன்றாங்க, ஏன்னா இது ஓகேன்னுவாங்க. கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அபார்ஷன் இஸ் சின், தப்புன்னுவாங்க. உடனே என்னடா இது, அபார்ஷன் சின்னுன்ற, ஹோமோசெக்சுவாலிட்டி சின்னுன்ற, எதுனாலும் சின்னுன்ற, இவங்க தான் மென்டல் பேஷண்ட்ஸ், இவங்க மிச்சவங்க தான் ஓகேன்றாங்க, இவங்க தான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு வரும். இட் வில் ஹேப்பன். அந்த நேரத்தில் people will mistake you, misunderstand ஆயிடும். மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஆனா கூட அதை தெளிவாக பேசுறதுக்கு இன்னைக்கு நீங்க வேதத்தையும் உலகத்துல ஞானத்தையும் கற்றுக்கொள்ளணும். கரெக்ட் தானே? why இன்னைக்கு எத்தனை பேருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க மனுஷன் குரங்குலேருந்து வந்துக்கிறான். குரங்குலேருந்து வரலடா, கர்த்தர் ஆதாம் ஏவாள் உண்டு பண்ணி தான் வந்திருக்குது அப்படின்னு தெளிவா சொல்றதுக்கு தெரியுமா? தெரியலனா கத்துக்கணும்.
டார்வின்ஸ் தியரி இஸ் ஸ்டில் டுடே அது ஒன்லி தியரி. நாங்கள் அது தியரி தான், அது உண்மை கிடையாது. ஆனால் அதே டார்வின் சர் ஐசக் நியூட்டன் உடைய வீட்டில் அவர் மரிக்கும் பொழுது அவருடைய அவுட் ஹவுஸில் தான் படுத்திருந்திருக்கிறார். அப்போ சர் ஐசக் நியூட்டன் தெரியல, ஐசக் நியூட்டன் அவருடைய வீட்டில் ப்ரேயர் ஃபெலோஷிப் நடக்குமா. அப்போது அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், இது நான் விளையாட்டுக்கு எது சொன்னாலும் இவனுங்க நம்புவானுங்கன்றதுக்காக நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு. ஹி ரீகான்டட், நான் சொன்னது இது சும்மா, இது வேஸ்ட்டு, இது உண்மை கிடையாதுன்னு. ஆனால் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. எதுக்குன்னா பைபிளுக்கு விரோதமாக இது நல்ல தியரியாக இருக்கும்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ தியரி. எவனும் குரங்குலேருந்து வரல, இப்படி தான். ஆனால் நம்ம பைபிள் பிரகாரங்க ஆண்டவர் உண்டு பண்ணார். ஏன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் எடுத்து இஃப் யூ see the intricacies of this galaxies, ஒவ்வொரு பிளானட்டும் எப்படி ஒரு கோணத்தில் நிற்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ கண்ட்ரோலில் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ டமால்னு ஏதோ நடந்தது நிமித்தம் எதுவும் வராது. அதை சயின்ஸுடைய லாஸே சொல்லுவாங்க, எதுவும் அப்படி நிற்காது, சும்மானா வராது. ஆனால் அப்படி நின்றுட்டு இத்தனை வருஷத்துக்கு அது நிற்க வைக்குது. அது கிட்ட போயிட்டா, இன்னைக்கு பூமி சூரியன் கிட்ட போயிட்டா எரிஞ்சு போயிடும், தூரம் போனால் ஐஸாக போயிடும். என்னங்க அது? அப்போ அவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்படி வச்சு அதை மூவ் ஆகாதபடி மேக்னெட்டிக்கு அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படியே வந்திருக்குமா? அது எப்படி வந்திருக்கும்? எதுவுமே வராது. அப்படி இஃப் த பியூட்டிஃபுல் கிரியேஷன் இருந்தால் அங்கே கிரியேட்டர் இருக்கும், அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் இருந்தால் ஒரு டிசைனர் இருக்கும். ஆனால் ஜனங்க அதை ஏற்றுக்க கூடாதுன்னு முரட்டுத்தனமாக ஜீசஸ் வரக்கூடாது, ஜீசஸ்ன்றது வரக்கூடாது, காட் ஆஃப் த பைபிள் அப்படியே அமுக்கணும் அப்படின்னு நின்றா நிற்கட்டும். இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ இருந்து காரியங்கள் நடக்குது. ஆனால் உங்களுடைய மனசில் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஐ லவ் டு மேக் திங்ஸ் கிளியர் ஃபார் பீப்புள். இதுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்க? படிக்கிறீங்களா? இன்டர்நெட்டை போய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு யூஸ் பண்ணுங்க, போய் படிங்க. கிரியேஷன் ஸ்டோரி எப்படி உண்மை, பிக் பேங் ஒன்றும் இல்லை, இது மாதிரி கிறிஸ்டியன் சைட்ஸ் எவ்வளோ இருக்குது. சும்மா இருக்கிற நேரத்தில் போய் படித்து அந்த பேப்பர்லாம் காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு புக்கு மாதிரி வச்சு படிங்க, ஞானத்தில் வளருங்க. படித்து 4 பேருக்கு பேசுறதுக்கு சும்மானா எப்படி பேச அலோ பிரேஸ் லார்ட் அலலியா 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 இப்படி சொல்லியிருந்தால் யாருக்கும் ஒன்றும் புரியாது. அலலியா அலலியான்னு சொல்லிட்டு அது நம்ம வீட்டில் இருக்க போல் நம்ம ஜெபம் பண்ணுறது, பிரைஸ் லார்ட் அலலியா அதெல்லாம் நான் சொல்வேன், அந்நிய பாஷையில் பேசுவேன், எல்லாம் நான் அனுப்புவேன். ஆனால் ஜனங்கிட்ட பேச போல் ஒரு தெளிவோடு பேசணும். ஐயா ஏதோ ஒரு இவனுக்கு ஒரு இஸ் லாஸ்ட் இஸ் பேரிங்னு நினைக்கூடாது, பைத்தியம் நினைச்சக்கூடாது, தெளிவாக பேசணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கைக்கு ஒரு பதில் கொடுக்கறது ரெடியாரு, ஆல்வேஸ் பி ரெடி டு கிவ் அ ரீசன் ஃபார் யுவர் ஹோப். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்படி இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணும். தெரியலன்னா நீங்க அப்பப்ப பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யூ வில் பி மிஸ் அண்டர்ஸ்டுட் சம்டைம்ஸ் ஃபார் த ஸ்டாண்ட் யூ டேக். பட் நீங்க எல்லாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ வில் லூஸ் த ரேஸ். எல்லாரும் என்ன நல்ல பையன் சொல்லணும் பிரதர், அவன் ஒரு வெறியன், அவர் மடையன், அவன் ஒரு லூஸு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது? என்னை ஃபேனட்டிக்னு சொன்னாங்கன்னா சொல்லட்டும், நேரோ மைண்டட் சொன்னால் சொல்லட்டும். பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ. பட் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? தயாராக இல்லைன்னா நீங்கள் அப்படியே பல்ட்டி அடிச்சிருங்க. அந்த பணம் சம்பாதிக்கிற பிளானை விட்டு அந்த பெரிய பிளான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது. யூ வில் ஒன்லி டூ யுவர் ஓன் பீனட் ட்ரீம். என்ன ட்ரீமு? சின்ன பீனட் ட்ரீம் தான் வரும். ஆனால் காட்ஸ் பிக் ட்ரீம் வில் கம் ஒன்லி இஃப் யூ ஆர் ரெடி டு டேக் அ ஸ்டாண்ட். தனியான பாதையில் போனாலும் பரவாயில்ல, நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இஃப் பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ இட்ஸ் ஓகே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த புதிய ஏற்பாடில் மரியாள் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த தாயாராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு கர்ப்பமாயிட்டோம், உலகத்துக்கு எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கோம்? ஆமாம் விட்றியா டீலு, நீ எங்கேயோ ஓடி ஊரை சுற்றிட்டு எவனோடய சுற்றிட்டு இங்கே கர்த்தராம் பரிசுத்தாவியாரனா அப்படின்வான். யோசித்து பாருங்கள், அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பாதை. தாய் தகப்பன் கூட நம்பியிருக்க மாட்டாங்க. புருஷன் கல்யாணம் பண்ணுறவங்க கூட சந்தேகப்பட்டனால தான் தேவதூதர் அவனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவர் நல்ல மனுஷனா, அதனால டெக்னிக்கலாக எல்லாருக்கும் தெரியாமல் கைட்டி விட்டுலான்னு யோசிச்சிருக்காரு. அவர் நல்ல மனுஷனே அவர் லெவல் வந்துக்கிறார், கைட்டி விட்டுறது தான் வந்தார். ஆண்டவர் சொன்னார், டெப்பா அந்த அம்மா வயிற்றில் உண்டானது எந்த மாதிரி தவறான காரியம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம்.
நீ ஒழுங்கா நான் சொல்கிறத செய்யணும்னு கீழ்ப்படிச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பேர் என்ன பேர்? ஸ்ரீகள் மத்தியில் ஆசீர்வதிக்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? எமோ பிளஸட் அண்ட் ஆனர்ட். பெரிய ஒரு இது. ஆனால் she was ready to be மிஸ்அண்டர்ஸ்டுட். யாரும் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாதுன்னு அபாஷன் பண்ணியிருக்கணும் ரகசியமாக போய். பட் she going through the path. இயேசு கிறிஸ்து கூட அந்த பாதையில் போகிறார். ஆனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து தன்னை மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்போது நிற்கிறாரு, ஒன்றுமே பேசல, எல்லாம் அடியும் வாங்கிட்டு அமைதியாக நிற்கிறார். எவ்வளோ தைரியம் வந்திருக்கணும்! தட் இஸ் ஸ்ட்ரெங்க். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேகர் தம்பிமா, பஞ்சாபி குடும்பத்திலேருந்து, இந்து குடும்பத்திலேருந்து, முஸ்லீம் குடும்பத்திலேருந்து எத்தனை பேர் இன்டர்நெட் பார்க்குறங்க? இன்டர்நெட்லாம் பண்ணுங்களா? இன்னைக்கு ஏகப்பட்ட ஜனங்க இன்டர்நெட்டில் போய் கூகுளில் எப்படி ஐ வாண்ட் டு டை, கமிட் சூசைட்லாம் போய் தேடுறாங்களாம். அப்போ அங்கே பார்த்தா கிறிஸ்டியன் சைட்ஸ் அவ்வளோ இல்லை. அங்கே இருக்கிற சைட்ஸ் என்ன ஆகுதுன்னா, எப்படி எந்த மாத்திரை சாப்பிட்டா நீ கஷ்டம் இல்லாமல் செத்து போவ, இப்படி தான் சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்குது. ஸோ ஒரு கிறிஸ்துவ சகோதரர் ஒரு சைட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். அந்த சைட்டுக்கு பேர் ஐ வாண்ட் டு டை. என்னடா ஐ வாண்ட் டு டைன்னு போனால் அதுலேருந்து அப்படியே எடுத்து போய் இயேசு கிறிஸ்துவ போய் நீ சாவாத உள்ளே வந்துருன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சைட் இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கரெக்டா? நான் சொல்கிறத இப்போ நீங்கள் கேட்டுங்க. இந்த டிவி வந்தப்போ டிவி பிசாசு அப்படின்னாங்க. அதுக்கு முன்னால் ட்ரம்ஸ் வந்துச்சு. ட்ரம்ஸ் வந்தால் உலகம் வந்துச்சுன்னாங்க. உலகம் என்னடா ட்ரம்ஸா? கிட்டார் வந்த உடனே பிசாசு வந்துச்சுன்ட்டாங்க. கிட்டார் வந்தா அந்த காலத்தில் ஆர்கன் வாசிக்கணும், காலில் அமைக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அடிக்கிற ட்ரம்மு ஒன்று பார்த்தோன்னா ஒரு ட்ரம் இருக்கும், அதவே போட்டு அடித்து அது கிழிஞ்சு போயிடும். அதை அடிக்கிற அடி. இது ரெண்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு யாராச்சும் ட்ரம்ஸு வாசித்தா பேய், கிட்டார் வாசித்தா பிசாஸ்னா சின்ன பையன் கூட சொல்லுவான் போடா லூசுன்ட்டு போயிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. யாரும் போய் டிவி பேயின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவான் அவன்? சின்ன பையன் சொல்லுவான் முட்டாளே அதுக்கு தான் ஞாபகம் இருக்குதுன்னுவான். வானானா ஆஃப் பண்ணிக்கிட்டா, அது ஏன்டா அதை போய் பேயின்ற. கரெக்ட் இல்லையா? இன்னைக்கு எல்லாத்தையும் பேய்ன்னு சொல்கிறது கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம வளர்ச்சி இல்லாமல் போயிடும். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, காரியங்களை அழகாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். என்ன பண்ண கற்றுக்கணும்? திறமையாக யூஸ் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் நோ ஹவு டு யூஸ் இட். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுள் ஞானம் கொடுத்துருக்காரு நிறையா வாலிப பிள்ளைகளுக்கு. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த இன்டர்நெட்டில் இருக்காங்க, இந்த வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம எப்படி ஆண்டரை பற்றி சொல்கிறது, இவர்களுக்கு என்னுடைய விசுவாசத்தை எப்படி சொல்கிறது, இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை எப்படி நான் பயன்படுத்தலான்னு யோசிங்க. கடவுள் பயன்படுத்துவார் உங்களை. என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் போடான்னு அந்த தைரியம் வந்தால் தான் சவாலாக செய்ய முடியும். ஆமென். மூணாவது காரியம் சொல்கிறேன், என்னுடைய சொத்து இயேசு. எல்லாத்த காட்டிலும் மை ட்ரெஷர் இஸ் ஜீசஸ். நான் பிச்சைக்காரன் கிடையாது, ஐ எம் a richest man. இன்னைக்கு ரிச் பர்சன் புவர் பர்சன், பணம் இல்லாதவன் புவர் கிடையாது. இன்னைக்கு பணம் இல்லைன்றது புவர் சொல்ல முடியும். ஆனால் உன் உள்ள இருக்கிற ரிச், அதான் பவுல் சொல்றாரு, நாமோ அநேகரை பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாக மாற்றி கொண்டிருக்கிறோம். we make others rich though we may be poor. உலகத்து முன்பாக நான் போறா இருந்தா பரவாயில்ல, பட் ஐ will make you rich. ஏன் ரிச்? when you have Jesus you are rich, when you don't have Jesus you are finished. இயேசுவை நான் வச்சிருக்கிறேன் நான் வச்சில்லைன்னு எப்படி சொல்றது? வீட்டில் ஒரு படம் வச்சிருக்கனாலையா, ஒரு சிலுவை வச்சிருக்கதா? இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை சீஷனாய் மாறி அவருக்குன்னு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து என் மீதியான வாழ்க்கை அவருக்காக நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி பெரிந்தவனோட நான் கூட இருப்பேன். சும்மானா எலிசபெத்து, யோவானு, ஐசக், ஜோன் பேர் வச்சுட்டா போதாது. அவன்கிட்ட சொல்லல. அவர் சொல்றது யார்கிட்ட சொல்றாருன்னா, நான் சொல்வதெல்லாம் எனக்காக நீ இழந்து, எனக்காக கஷ்டத்தை அனுபவித்து, எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்லன்னு என் பின்னால் நீ வரல, உனக்கு சொல்றேன் கேளு, கடைசி பிறந்தோம் நான் உன் கூட இருப்பேன்றார். இதுதான் என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சொத்தை
என்னை விட்டு இடப்படாத ஒரு பங்கு. அதான் மரியாளை குறித்து சொல்றாரு. மரியாளோ என்ன சொல்றாரு? நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார், தன்னை விட்டு எடுபடாத அந்த பங்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னை எங்க அனுப்புனாலும் பரவாயில்ல, கையில பேக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் கூட இயேசு இருக்கிறார். இந்த அனுபவம் வாழ்க்கையில் இருக்கா சகோதரா, அங்கிள்? இந்த தைரியம் இருக்கா? இந்த தைரியம் இருந்தால் தான் தம்பி, ஒரு நாள் நீங்கள் சொல்லுங்க, நான் மரண இருளன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் பார்த்துக்குவேன். ஒருத்தன் சவாலாக வாழணும்னா இந்த ரகசியம் இருந்தே ஆகணும். அவன் வாழ்க்கையில் எல்லாம் பயம் வந்துடும். என்னை தூக்கி சூழ்நிலைகள் நிமித்தம் இந்தோனேஷியாவில் ஒரு ஆர்மிக்காரங்க நடுவில் நான் தனியான் மாட்டினேன். பேங்காக்ன்ற ஊரில் 2 தேசத்துக்கு நடுவில், பேங்காக்கும் மலேசியா நடுவில் ஒரு காட்டில் தனியாக நின்றேன். எல்லா தனியான நின்ற சூழ்நிலையில் நான் அவங்கள காட்டிலும் நிம்மதியாகவும் நான் தான் அந்த இடத்துக்கு சொந்தக்கார மாதிரி நின்றேன். எனக்கே தெரியல எப்படி அந்த தைரியம் இருந்துச்சு. ஏன்னா என் கூட ஆண்டவர் இருந்த ஒரு நிமித்தம் எங்கள் அம்மாவையோ அப்பாவையோ இல்லை மொபைல் ஃபோனோ அந்த காலத்தில் இருந்ததில்லை, கூப்பிட்றது கூட. ஆண்டவர் இருக்கிறார், பார்த்துக்கு வர்றா, ஆண்டவர் இருக்கிறார், பார்த்துக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உன் சொத்து என்ன? உன் பணமா? இந்த இயேசுவை தம்பி, நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட, நான் 19 வருஷம் கோயில் மாடு மாதிரி ஆண்டவரோட ஒரு இணைப்பு இல்லாமல் வாழ்ந்தேன். அது ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வெறுமை, ரொம்ப வெறுமையாக இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் தான் நம்ம வாழ்வோம். அவனும் தம் அடிப்பான், இவங்களும் தம் அடிப்பாங்க, இவன் பொண்ணு பின்னால் ஓடுவான், இவனும் பொண்ணு பின்னால் தண்ணி அடிப்பான், தண்ணி அடிப்பான், எல்லாம் சேம். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்றின ஒரு அனுபவம். ஆனால் உனக்கு நல்லா தெரியும் அந்த அனுபவம் இருக்குதா இல்லையான்னு, யாரும் சொல்ல தேவையில்லை, உனக்கு நல்லா தெரியும், நான் பேச போலே தெரியும். ஆனால் உனக்கு அந்த அனுபவம் வந்த பிறகு உன் இருதயம் ஃபுல்லாக நிறைவாயிரும். அவர் சந்தோஷமாக பேசுவார். இந்த பேசுகிற அனுபவம் இன்றைக்கும் எனக்கு இருக்குது. இதை சொல்லும் பொழுது நான் பெருமையாக சொல்லலை, எனக்கு எப்போ பேசுவார் இல்லை, அப்படி அமைதியாக இருக்கும் போல் ஆண்டவர் பேசுகிறத நான் உணர்றேன். இது எவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை சொல்கிறதுனால நான் பெரியவன் கிடையாது, என்கிட்ட எவ்வளோ குறைவு இருக்குது, என்னை நல்லவன் கூட நீங்கள் நினைக்காதுங்க தயவுசெய்து. ஆனால் இந்த மாதிரி ஆள்கிட்ட ஆண்டவர் பேசுகிற ஒரு அனுபவம் இருக்குதுன்னு சொல்ல போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது நடக்கும். அதுதான் இறைவன் ஆண்டவருடைய வாஞ்சை. He wants to speak to you because he says they are my children but they have ignored me, they have sidelined me, they have not paid attention to me. இன்னைக்கு ஏசப்பாவுடைய இருதய வேதனை என்னன்னா, இந்த பிள்ளைகள் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் நான் தான் உங்களுக்கு ஜீவன் இருந்தால் தான் ஜீவன் நதியவே ஒதுக்கிட்டு மிச்ச காரியத்தில் முக்கியமாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு மத்தியில் இருக்காரா, ஓரங்கட்டி தூரத்தில் இருக்கிறாரா? இன்னைக்கு அவரை ஓரத்துலேருந்து கொண்டு வந்து, from the periphery you have to move him to the very core center of your life where he will become the very vital part of your life, the most important person in your life. உன் வாழ்க்கையில் அதிக முக்கியமான நபரா மாற்றி, ஆண்டவரே இன்னைக்கு இந்த 3 காரியத்துக்கும் நான் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க. உங்களுக்கு அறியாம என்ன சொன்ன சொல்லி முடிச்சிட்டா, உங்களுக்கு அறியாம உங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இப்படியே மூவ் பண்ணிடுவார், இப்படியே மூவ் பண்ணி தள்ளிடுவார். மோசஸுடைய வாழ்க்கையில மோசஸ் ஏதாவது முயற்சி செஞ்சிச்சா அந்த குழந்தை? அது பாட்டு படுத்து கிடக்கு. ஆனால் அந்த குட்டி பேலைன்றது அப்படியே போகுது. கர்த்தருடைய கரம், அவருடைய விரல் அவர் அப்படியே எடுத்துட்டு போறார். அதில் மோட்டார்லாம் வச்சு அனுப்பல, அதில் ரிமோட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. அது அப்படியே போய் கரெக்டான நேரத்தில் கரெக்டான நபர் முன்னால் போய் நிற்க வச்சுட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அந்த சின்ன குழந்தையோட எதிர்காலம் பெரிய கர்த்தருடைய திட்டமாச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தம்பி தங்கச்சி கேட்குறேன், அப்பா இல்லை அம்மா இல்லை சொல்லாதுங்க. நான் சொன்ன இந்த 3 காரியத்துக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கோ. ஆண்டோடைய கரம் உன் வாழ்க்கையை அப்படியே கொண்டு போய், நீ யார் முன்னால் நிற்கணும், யாரை சந்திக்கணும், யார்கிட்ட உதவி வரணும், எந்த கதவு உன் வாழ்க்கையில் திறக்கணும், எந்த ஆள் உன்கிட்ட பணத்தை கொடுக்கணும், பணத்தை போய் கொடுறான்னு ஒருத்தனை சொல்லுவார், ஒருத்தனுக்கு தூக்கத்தை கெடுத்து உன் உயர்வை உண்டு பண்ணுவார். தானியலுக்கு நடந்துச்சு, யோசேப்புக்கு நடந்துச்சு. அவனுக்கு நீ தூக்கத்தில் ஒன்று என்னமோ கனவு மாதிரி பண்ணுவ, அந்த கனவை போய் சொன்ன உடனே அவன் வாழ்க்கையே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை ஒரு பெரிய ஆளாக மாற்றுவான்.
இதுக்கு என்னடா படிக்கணும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில்? கண்ணை மூடிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்கி கனவு வருதான். அந்த கனவை பார்த்து அவன்கிட்ட சொன்ன உடனே, ஐயா உன்ன மாதிரி யாரும் இல்லை, நீ தான் எனக்கு செக்ரட்டரி ஆக்கணும்னு இவ்வளோ ஈஸியாக ஆக்குவார். ஆனால் பாத கஷ்டம்தான். அவர் செய்யணும்னா உன்னை அப்படியே டக்குன்னு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு நீ தான் எனக்கு தேவை, வேற யாரும் வருவானான்னு சொல்லிடுவாங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த முரட்டுத்தனமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை பிடிவாதமாக பிடிச்சு கொள்வோம். தேர் இஸ் அ பிகர் ட்ரீம். நீ எதிர்பார்க்காத பெரிய ட்ரீம் இருக்குது. நீ எதிர்பார்த்தது சின்ன ட்ரீமு, ஆனால் அவர் கொண்டு வர ட்ரீமு உன் ட்ரீம் ஒன்றுமே இல்லை, இது குப்பை ட்ரீம்னு ஆக்கிடும். இதுக்கு தயாராகிறதுக்கு ஆண்டவருக்காக நம்ம சவாலாக நிற்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மளை பெரிய இடத்துல வைப்பார். கண்களை மூடுவோமா? இந்த நேரத்தில் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபம் பண்ணுறோம். எங்கள் வாழ்க்கையில் உமக்காக சாட்சி எத்தனோ பேர் இரத்த சாட்சியாக இருந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் சிந்தின இரத்தத்தின் மூலம்தான் இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தில் எத்தனையோ சவாலாக உம்முடைய ஊழியங்கள் நிற்குது. இந்த நாட்கள் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹீல் ஃப்ளீ அவே. இந்த பிசாசின் காரியங்களை ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு தைரியத்தை எங்களுக்கு தாரும். எல்லா எதிர்ப்புகளும் இயேசு நாமத்தினால் ஆண்டவர் ஒன்று செய்யாத அளவுக்கு எங்கள் உள்ள ஒரு பெரிய அனலை ஊற்றும் ஆண்டவரே. வைராக்கியத்தை ஊற்றும், ஞானத்தை தாரோம். ஜனங்களை நாங்கள் சம்பாதிக்க கிருபை தாரோம். அவங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு கருவியாக எங்களை மாற்றும். மதம் கிடையாது ஆண்டவரே, மதம் எங்களுக்கு வேண்டாம். உங்களோட இருக்கிற உறவு அது வெளிப்படணும். இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்டியானிட்டினாலே ஒரு மதம், அதுல எவ்வளோ குறைகள் காணப்படலாம். ஆனா உண்மையான காரியம் இயேசு கிறிஸ்துவ ஜனங்கள் கண்டு கொள்ளணும் ஆண்டவரே. இதுக்கு எங்களை நாங்கள் ஒரு கருவியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்றோமா? உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சு சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. மதம் இல்லை ஆண்டவரே, மதம் வேண்டாம். ஆனா இந்த இயேசப்பாவுடைய அன்பு பேசுகிற இயேசு, வழி நடத்துகிற இயேசு, தங்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவ நண்பனை போல கண்டு கொள்றதுக்கு எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இங்கே வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் உடைய காயப்பட்ட கரம் இறங்கட்டும் அப்பா. அவர்களை தலையிலிருந்து உள்ளகால் மட்டும் ஆசீர்வதிங்க. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களை உயர்த்துங்க. தானியலை போல, எஸ்தரை போல அவர்கள் வாழ்க்கையில நன்மை கிருபையும் தொடரட்டும். அவர்களை ஆண்டவரே புதிய பலனும் கிருபை அபிஷேகத்தால் நிரப்பி எங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுங்க. இந்த நாள்ல கூட மற்றவர்களை பார்க்க வேண்டாம், மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்க வேண்டாம், மற்றவங்கிட்ட இருக்க குறைகளை நாங்கள் பார்க்க வேண்டாம். நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்வோமா, அதை நாங்கள் கவனமாக செய்வோம். உமக்கென்று சீஷர்களாக நாங்கள் காணப்படட்டும். நாங்கள் வைராக்கியமா நிற்கும் பொழுது கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். மகளே, நீ வெக்கப்பட மாட்டாய். கடைசி பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன். மகனே, உன்னை கரம் பிடித்து வழி நடத்த சொன்ன தெய்வமே, கடைசி பரியந்தம் கூட நில்லுங்க. உங்க சமாதானத்தால் நிரப்புங்க, அற்புதத்தால் நிறையுங்க, செழிப்பாய் நீர் வையுங்கப்பா, கனித்தர மரமாய் மாற்றுங்க. இயேசு மூலம் கேட்கப்பதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.